மாப்ள வாடா ஒரு கட்டிங் போட்டு போவோம். டேய் மாப்பிள்ளை ஒரு கிளாஸ் கொடுங்கடா. என்ன மாப்பிள்ள ஒரு கட்டிங் போடு. டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு சரக்கு போய் இப்படி தூக்கி போடுற? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படியே குடிச்சு குடிச்சு உங்க உடம்பெல்லாம் கெடுத்துக்க போறீங்க? டேய் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன்னை நம்பி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, நீ இப்படியே குடிச்சு குடிச்சு பாதியில போயிட்டுனா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? டேய் 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 நீ உன் வீட்டுக்கு ஒரே பையன், நீ தாண்டா உன் வீட்டை பாத்துக்கணும். நீயே இப்படி குடிச்சா எப்படிடா? இதோ பாருங்கடா, நான் குடிய விட்டுட்டேன்ப்பா, நீங்களும் விட்டுருங்க. அதான் உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே நல்லது. இதுக்கப்புறம் எவனாச்சும் என்கிட்ட குடிய பத்தி பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. மச்சான் நம்ம கேங்லயே தானே மடா குடிக்காரன், இவன் எப்படா குடிய விட்டுருப்பான்? இல்ல அவன் குடிய விடல. அவன் பேசும்போது உனக்கு ஸ்மெல் வரல, இப்பதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். குடிகாரன் மச்சான், நீ எங்க கூட இருக்கும் போது நம்ம 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்தா மச்சான் குடி. பொறுமையா குட்றா மச்சான். போதும்டா, சொன்னா கேளு. நீ அட்ரா. ஆனா இப்போ எங்களை விட அதிகமா குடிச்சு குடிச்சு இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டியேடா. நீ இல்லாம எங்களால இருக்க முடியலடா. உன்னோட மெமரிஸ் தினமும் எங்களை கொல்லுது மச்சான். ஐ மிஸ் யூ சோ மச்டா. மச்சான் என்னடா? நான் உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்னது? சரக்குதான். இதை நம்ம அவன் சமாதிலே வச்சுட்டு போயிடலாம். மச்சான் இது உனக்கு பிடிச்ச சரக்குடா, இங்க வச்சிடுறேன். ஏண்டா நாய்களா, வாங்குறதா வாங்குறீங்க, கோட்டராட வாங்கிட்டு வரீங்க, ஒரு ஃபுல் வாங்கிட்டு வர மாட்டீங்க. என்னடா இவன் சரக்கு வச்சுன்னு எஞ்சிட்டான்? சரி சரக்கு கூட ஓகே, சைடிஷ்க்கு நான் என்னடா பண்ணுவேன்? டேய் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இருந்தா இவன் நம்மள சைடு தள்ளிடுவான்டா. சைடிஷ் வாங்கி கொடுத்துட்டு போங்க. டேய் அவன் ஒரு கை புடுறா. டேய் இவன் வீடு வேற வந்துச்சுடா. இவன் வேற செம்ம போதையில இருக்கானே. டேய் வீட்டுக்கு சேஃபா போயிடுவல. ஏய் டேய் வா கிளம்புவோம். என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஹேய் சேச்சே, நான் குடிக்கலாம் இல்லடி. பொய் சொல்லாத. உன் மேல சத்தியமாமா. அப்போ நீ ஸ்டெடியா தான் இருக்க, அப்படிதானே? ஆமா நான் ஸ்டெடியா தானடி இருக்கேன். அப்படியா? வாசல் இந்த சைடு இருக்கு, உள்ள வா. யார கேட்டுடி வாசல் இந்த சைடு மாத்துன? உன் வாழ்க்கையே மாற போகுது பாரு. குடிச்சு வந்த பொய்யா சொல்ற? குடிக்க மாட்டேன். மாமே இந்தா வண்டி ஓட்டு போ. குஷ்டு வண்டி ஓட்டினா போலீஸ் பிடிப்பாங்களே. ஐயோ என்னாச்சு? அப்போ நானும் தானே குச்சிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சரி வா வண்டியை தள்ளிக்கிட்டே போவோம். மச்சான் வண்டி ரொம்ப வெயிட்டா இருக்குடா, கொஞ்சம் தூரம் நீ தள்ளிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளுவாடா, அதுக்கப்புறம் நான் தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளினா வீடே வந்துடும்டா.
டேய் வண்டி நிறுத்துறா. போலீஸ் இத புடுறா. நீ பதறாத நான் பாத்துக்கிறேன். என்ன சார் என்ன? நாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாதான் நீங்க பிடிக்கணும். நாங்க குடிச்சிட்டு வண்டியை ஓட்டல, வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போறோம். அப்புறம் எப்படி சார் நீங்க எங்களை நிப்பாட்டலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு எங்க இப்படி நிப்பாட்டுறதுக்கு? கம் ஆன் டெல் மீ. நீங்க தள்ளிட்டு போறது என்னோட வண்டிடா. உங்க வண்டியா? சரண்டர் ஆயிடுவோம். உங்களோட வண்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு போலீஸ்கார வண்டியை தள்ளிட்டு போவீங்க? சார் இது எங்க வண்டின்னு நினைச்சோம் சார். ஓ இது உங்க வண்டி நினைச்சீங்களா? ஆமா சார். வாங்கடா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது யார் வண்டின்னு பார்க்கலாம். நடங்கடா ஸ்டேஷனுக்கு. ஸ்மெல் வரல. நடைய சரியில்லையே. டேய் என்னப்பா? என்ன குடிச்சிட்டு இருக்கியா? இல்லப்பா. போ நில்றா. அப்போனா என்னடா இது? குடிச்சிட்டு வந்து பொய்யா சொல்ற? இன்னைக்கு உன்ன அப்பா குடிக்காதராம அவனை. அப்படி குடிக்கிறதா இருந்தா அப்பாவுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்துட்டு குடி. ரொம்ப சரி வா, உனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. வா நாளைக்கு இதே மாதிரி அப்பாவுக்கு ஒரு கட்டிங் வாங்கி வரியா? இது வேற ஒண்ணு நிக்கவே மாட்டேது. 5 10 15 30 35. மச்சான் அந்த குடிகாரனை பாரு. 50. இவ்வளவு காசா? இத வச்சு நான் மாசம் ஃபுல்லா குடிக்கலாம் போலயே. திருப்பி ஒயின் ஷாப்புக்கு போறடா. இவங்க குடிச்சாலே காசு எது இலை எதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த குடிகார நாங்களே இப்படிதான். சரிடா டைம் ஆயிடுச்சு, நீ வண்டி எடு, நம்ம வீட்டுக்கு போனோம். ஏய் என்னடா ஆச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. நீ கொஞ்சம் இறங்கி தள்ளுறியா? என்னடா வண்டி வச்சிருக்க நீ? இறங்கி வேற தள்ளணுமா? டேய் நாயே, கிளட்ச்ல இருந்து கையேறா. கலெக்ஷன் தெரியலையா? டேய் அவனுங்களுக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுடா. போடா போ. அத்த வாட்டியும் உனக்கு இதேதான். சரி. டேய் பக்கத்துல வந்துட்டாங்களாம். இந்தாங்கண்ணா நீங்க ஆர்டர் பண்ணுது. டேய் அந்த ஆள் என்னடா பண்ண? அவன் ஏன் உன்னை அடிச்சான்? தெரிலண்ணா, அவர் குடிச்சாலே இப்படிதான் என்ன வந்து அடிக்கிறாரு. சரி நீ எதுக்கு இங்க வேலை பாக்குற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அம்மாவால வேலைக்கும் போக முடியாது. எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேற இருக்கா. எனக்கு இங்க தானே வேலை கிடைச்சது. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா இல்லைண்ணா, அப்பா செத்துட்டாரு. செத்துட்டாரா? எப்படி? அப்பாவும் இப்படிதானா, தினமும் குடிச்சு குடிச்சு உடம்பு சரியில்லாம செத்துட்டாரு. ஓ சரி, இதுக்கப்புறம் நீங்களாம் வேலை பார்க்காத, போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு போ. சரிண்ணா. அண்ணா நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நீங்களும் இந்த மாதிரி குடிக்காதீங்கண்ணா, அப்புறம் உங்க பையனும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுல, அதுக்கு தானா சொல்றேன். இது வரேண்ணா. அப்பாவை இழந்துட்டீங்க, இந்த பையன் மட்டும் இல்லைங்க. இந்த குடினால நிறைய பேர் அவங்களோட லைஃப்பை இழந்து இன்னமும் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கு. நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க ஃபேமிலியை நினைச்சு பாருங்க.